வெஸ்டேஜில் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை நம்ம வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் தடுமாறுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். வெஸ்டேஜ் இதில் இவ்வளவு நாளாக மளிகை கடை இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் நம்ம வீட்டுக்கு வேணுமுங்கிற அன்றாட செலவுகளை பண்ணியிருப்போம். இப்போ புதுசாக வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு கடை வந்திருக்கு. இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. இத்தனை நாளாக நம்ம அங்கே வாங்கிட்டு இருந்தோம். வெஸ்டேஜ் அப்படிங்கிற கடையை ஜஸ்ட்டு மாற்ற போகிறோம். இங்கே ஏன் சார் மாற்றணும்? இந்த கடைக்கு எங்கே இருக்குது? இந்த கடை எவ்வளவு நாளாக இருக்குது? நான் இப்போ தானே கேள்விப்படுறேன். இது புதுசாக இருக்க, தொடர்ந்து பொருள் கிடைக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே அதுக்கெல்லாம் ஒரு விடையாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கம்பெனி 21 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம். அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க. 21 ஆண்டாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி 5 கோடி பேர் கஸ்டமராக இணைந்து பொருளை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. வியாபாரமும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 5 கோடி பேர் பண்ணுறாங்கன்னா அந்த கடை நல்லா இருக்குமா இல்லையா? 450க்கும் ப்ராடக்ட்டுக்கும் மேலே தயாரிப்புகளை சொந்த தயாரிப்புலேயே தரமாக கொடுக்குறாங்க. சொந்த தயாரிப்புனா நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. 30 நாளாக வாங்கி பொருளை பயன்படுத்தி பார்க்கலாம். இதில் என்ன, திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் காசை வாங்கிக்கலாம். ஆனால் எந்த மளிகை கடையோ டிபார்ட்மெண்ட்டோ அதை கொடுக்கல. அடுத்து இப்போ இந்த மளிகை கடை டிபார்ட்மெண்ட்டில் நான் வாங்கிட்டு இருந்தேன் சார். ஆனால் நான் இப்போ வெஸ்டேஜ் கடை சாப்பிட வாங்கினதுனால எனக்கு என்ன பையன், நான் ஏன் கடையை மாற்றணும்? ஏதாவது நமக்கு லாபம் கிடைச்சா தானே கடையை மாற்றுவோம். என்னென்ன லாபம் கிடைக்குன்னு பார்க்கலாம். இப்போது வெஸ்டேஜ் ஷாப்பில் வாங்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்றுங்க, ப்ராடக்ட் ரிட்டர்ன் பாலிசியாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பொருட்களை வாங்கி 20% 30% பயன்படுத்தி பாருங்கள். கிடைக்கலையா திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம். அப்போ நம்ம காசும் வீணாகாது. இது ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது. எந்த மளிகை கடையிலையோ டிபார்ட்மெண்ட்லேயோ இது கிடையாதுங்க. அடுத்தது லைஃப் டைமில் டிஸ்கவுண்ட் 10% 20% வரை. ஒரு டைம் நம்ம உறுப்பினர் ஆகி நம்ம வேணுங்கிற பொருளை ஒரு டைம் வாங்கிட்டாலே வாழ்நாள் முழுக்கும் 10% 16% வரைக்கும் தள்ளுபடி. எந்த மளிகை கடையிலையோ டிபார்ட்மெண்ட்டையோ இது கொடுக்கல. ஒவ்வொரு மாதமும் ஃப்ரீ ப்ராடக்ட் 10% கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க. 5% 16% வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வாங்குகிறோம். அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினோம்னாலே 5% 16% வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் ஒரு 50 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டனாக கிடைக்கும் கேஷ்பேக்காக. அடுத்தது லக்கி ட்ரா ஆஃபர். குலுக்கல் முறையில் யார் யாரெல்லாம் தொடர்ந்து பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்களோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு குலுக்கல் முறையில் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க நம்ம நிறுவனம். இதையும் தாண்டி ஆன்லைன் ஆஃப்லைன் தொடர்ந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ கவலையே படாதீங்க. உங்கள் ஊரில் இந்த ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டிங்கன்னா பொருள் வீட்டுக்கே வந்து இவ்வளவு வசதிகளை நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ பண்ணி கொடுக்குறாங்க, எங்கிருந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு சந்தேகம் வரும் இல்லையா? இதில் நம்ம தெளிவுபட வேண்டிய விஷயம் என்னென்னா, மளிகை கடையும் டிபார்ட்மெண்ட்டும் இடைத்தரகர் விளம்பரத்தின் மூலமாக வியாபாரம் நடக்குதுங்க. வெஸ்டேஜ் ஷாப்பில் அப்படிங்கிறது டைரக்ட் சீலிங் மூலமாக பிஸ்னஸ் நடக்குது. இங்கே இடைத்தரகரும் விளம்பரதாரரும் கிடையாது. இடைத்தரகருக்கும் விளம்பரதாரருக்கு போகிற காசைத்தான் நமக்கு படிப்படியாக கஸ்டமருக்கே திருப்பி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் வரும். எங்கிட்ட நிறையா பேர் கேட்டதுண்டு, ஏன் சார் இந்த மாதிரி ரேட்டை குறைக்கிறதுக்கு கடைசி ரேட்டில் கம்மி பண்ணி கொடுக்கலாமே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. தெளிவாக சொல்கிறேங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கடைசி ரொம்ப நாளைக்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சுருக்கிறாங்க. வெஸ்டேஜ் இன்னைக்கு கொடுத்துடலாம், நாளைக்கு கொடுத்துடலாம், அடுத்த வருஷம் அடுத்த மாதம் கொடுக்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆனால் நம்ம வெஸ்டேஜ் ஷாப்பில் இது வாழ்நாள் முழுக்க நம்ம பொருள் வாங்கினா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை ஒரு வரமுறைப்படுத்தி கொடுக்குறாங்க. படிப்படியாக எல்லா டிஸ்கவுண்ட்டும் கஸ்டமருக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. சரியா சார், இவ்வளவு வெஸ்டேஜில் 450 பொருள் இருக்குன்னீங்க, இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது? வெரி சிம்பிளுங்க. வெஸ்டேஜில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் இருந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஸ்டேஜ் ஷாப்பில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு இங்கே தான் இருக்கான்னா இல்லை, மளிகை கடை டிபார்ட்மெண்ட்டே இருக்குங்க. அங்கேயே நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். அங்கே எப்படி நம்ம போய் நமக்கு எவ்வளோக்கு வேணும், 200 ரூபாய்க்கு வேணுமா, 300 ரூபாய்க்கு வேணுமா, 500 ரூபாய்க்கு வேணுமா, 1000 ரூபாய்க்கு வேணுமா, 5000 ரூபாய்க்கு வேணுமா, அப்போ வாங்கிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வெஸ்டேஜ் ஷாப்லேயுமே
உங்களுக்கு எப்போ என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம், எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. இப்போது இதில் ரெகுலராக வாங்கக்கூடிய சோப்பு பாரு எல்லாமே நம்ம வெளியில் வாங்கியிருப்போமா. கூல் ட்ரெஸ்ஸு, டென்டா பேஸ்ட்டு, ஷாம்பு, ஜிட்டா டீ தூள், ஜிட்டா காப்பி தூள், ரைஸ் பிரைன் ஆயிலு, ஹேர் ஆயிலு, டால்கம் பவுடர், துணி துவைக்கும் லிக்விடு, பாத்திரம் விளக்கும் லிக்விடு, டாய்லெட் கிளீனர், பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸு, ஹெல்த் சப்ளிமெண்ட்டு, பெண்களுக்கு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்டு, விவசாயத்திற்கு தேவையான அக்ரி ப்ராடக்ட்டு. இப்போ இதெல்லாமே ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு இதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 பொருளோ 15 பொருளோ தேவைப்படுமா? நீங்களே யோசிங்க. இந்த பொருள் எங்கே வாங்கணும்? எந்த லாபம் இல்லாத ஏதோ ஒரு மளிகைக்கடையில் டிபார்ட்மெண்ட்லேயோ இவ்வளவு நாளாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு விஸ்டேஜுங்கிற ஷாப்பில் வாங்க போகிறோம். ஏன்னா விஸ்டேஜில் 450 ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால இதெல்லாம் அன்றாட தேவைப்பட வேண்டிய பொருள் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இது. இதை தாண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு சில பேக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு சாம்பிள் தான். இந்த பேக்கில் எந்த பேக் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் செட்டாக கொடுக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை தாண்டி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கூட நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக்கில் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகணும். அப்படின்னா இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கேஷ்பேக் எல்லாத்துக்குமே தகுதியாகணும். அப்படின்னா கம்பெனியில் ஒரு சின்னதாக ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. ஐடி இல்லாமல் பொருள் வாங்கினீங்கன்னா கம்பெனி ரேட்டில் எம்ஆர்பி ரேட்டில் வந்து 3402 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். இதே விஷயத்தை ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா 3402 ரூபாய்க்கு உண்டான பொருளுக்கு உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்கன்னா 2321 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு லாபம் வந்து 1031 ரூபா கிடைக்கும். இதே மாதிரி தொடர்ந்து பொருள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள நம்ம தொடர்ந்து கஸ்டமராக வச்சுக்குவோம். அவங்கள்ட்ட தான் எல்லா ஆஃபரும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணிட்டீங்களா, ஃபஸ்ட் டைம் அந்த 2321 ரூபாய்க்கு ஆக்டிவேஷன் முடியுங்க. அதுக்கு என்னென்ன பொருள் வாங்கலாம் சிம்பிளாக பாருங்களேன். சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, டீ தூள், காப்பி தூள், சமையல் எண்ணெய், துணி துவைக்கிற லிக்விட், பாத்திரம் விளக்கும் லிக்விடு, டாய்லெட் கிளீனர், இதெல்லாம் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு 2321 ரூபாய்க்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அப்போது 64.32 BB ஆகிடும். இது பேக் 1. இப்போ பேக் 2ல் ஒரு சோப்பு, ஒரு ஜிட்டா டீ, ஒரு ஷாம்பு, ஒரு ஹேண்ட் வாஷ், துணி துவைக்கிற லிக்விடு, பாத்திரம் கழுவுற லிக்விடு, டாய்லெட் லிக்விடு, இது எல்லாமே ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டு. இப்போ இதை நம்ம வாங்கும்போது 2வது பேக்கில் 1090 ரூபாய்க்கு அமௌண்ட் வருதுங்க. 34 DB வருது. இப்போ நம்மளோட ஐடி ஆக்டிவேஷன் ஆகிரும். லைஃப் டைம் ஐடி. பேக் 3ல் பாருங்கள், 3 வகையான சோப் இருக்குது. ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோப்பு பிடிக்கும். 3 வகையான சோப்பில் ஒன்று எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸில். அதுக்கப்புறம் டீ கம்பல்சரி எல்லாருமே நம்ம வீட்டில் நம்ம காப்பி டீ குடிப்போம். அடுத்தது ஒரு பேஸ்ட்டு, ஒரு ஹேண்ட் வாஷு, ஒரு ஷாம்பு, ஒரு ஹேர் ஆயிலு, ரைஸ் பிரைன் ஆயிலு, எல்லாத்துக்குமே நமக்கு தேவை. இப்படி மாதத்துக்கு 4லிருந்து 5 லிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நான் 2 லிட்டர் தான் போட்டுக்குவேன். இதில் டோட்டலாக பாருங்கள் 1290 ரூபாய் வரும். 32 BB அவங்க ஐடி. அப்போ லைஃப் டைம் ஆக்டிவாக மாறிவிடும். அடுத்தது பேக் 4. இது எல்லாமே ஹோம் கேர், அதாவது வந்து அவங்க வீட்டுக்கு துணி துவைக்கிற லிக்விடு தேவை, அதை போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பாத்திரம் கழுவுற லிக்விடு வேணும், அதையும் போட்டுக்கிறோம். ஃப்ளோர் கிளீனர் பண்ணுறது, டாய்லெட் கிளீனர் பண்ணுறது, சமையல் எண்ணெய். ஸோ இது வாங்குறப்ப அவங்களோட ஆக்டிவேஷன் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 1157 ரூபாய்க்கு வருது. 34 BB கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது பேக் 5. இதில் 2 சோப்பு, ஒரு டீ, ஒரு பேஸ்ட்டு, ஒரு ஹேண்ட் வாஷு, ஒரு டால்கம் பவுடரு, ஒரு ஷாம்பு, ஒரு ஹேர் ஆயில், 2 லிட்டர் சமையல் எண்ணெய். இது ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தேவை. இது 1283 ரூபாய் வருது. டோட்டல் BB 32 BB வருது. இந்த மாதிரி நீங்கள் பேக் ரெடி பண்ணுங்கள். இது என்னோடய சாம்பிள், என்னோடய டீமுக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பேக் நம்ம கஸ்டமருக்கோ இல்லை நம்ம புதுசாக வந்தவங்களுக்கோ கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நினச்சிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டேஜில் என்னென்ன பொருள் தன்னோட வீட்டுக்கு ரெகுலராக தேவைப்படும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம வாங்கலாம் இல்லையா. இப்போது யாராச்சும் கேட்குறாங்கன்னாலும் தொடர்ந்து இதை கொடுக்கலாம் இல்லையா. அப்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு தொடர்ந்து நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மட்டும்தான் ப்ராடக்ட் இருக்கா சார் அப்படின்னா நம்மளதுங்க 450க்கு பொருளுக்கு மேலே இருக்குங்க. ஹெல்த் கேட்டகரி இருக்குது, ப்ராடக்டில் அக்ரிகல்ச்சர் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, ஏர் ஃபியூரி ஃபைபர் இருக்குது, வாட்டர் ஃபியூரி ஃபைபர் இருக்குது. அது இல்லாமல் பெஸ்ட்டு டீல் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருக்குது.
இதில் எப்போ என்ன பொருள் வேண்டுமானாலும் உங்களுக்கு யார் இந்த வீடியோவை அனுப்பிச்சாங்களோ அவங்கள கேளுங்க. இல்லையா ஆப்பில் போய் பாருங்கள். எவ்வளோ வேணால் என்ன வேணால் வாங்கிக்கலாம். அத்தனைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது, கேஷ்பேக் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தான் கம்பெனி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் பயன்படுத்தி உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய டீம் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் அப்டேட் ஆகிறப்போ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் விஷ் யூ வெல். தேங்க்யூ.